ஆ உப்பு முடிஞ்சு போய் வாங்கி கொண்டு வாங்க. இப்போ தானே கடைக்கு போட்டு வந்தேன் சும்மா எருமை மாட்டு கணக்கு எதுக்காடா உப்பு வாங்கி சைக்கிள் இல்லை அப்போ சைக்கிளை கொண்டு விட என்ன போயிடலாம் பக்கத்துல என்ன கடை கிடக்கு? காலம் கொஞ்சம் இப்போ தானே நடந்து போட்டுல வந்து அவருக்கு போயிடலாம் வீடு செய்ய மாட்டேன், துரும்பா செய்ய மாட்டேன். வீட்டுல என்னத்துக்கு இருக்கு? தண்ணி அப்பா சொல்லிடுங்க அப்பா வருவாரு அப்பா சொல்லிடுங்க சும்மா வளர்க்கணும், ஒரு நாயை வளர்த்துனாலும் அதை போய் வாங்கிது. நாங்கள் மாறன வளர்க்குறீங்க இல்லை போங்க சும்மா தலை மாடு. வந்து யாரோ தெரிஞ்சிக்கணும் அது எவ்வளோ காலம் சும்மா ஊரில் கிடக்கு கடையினாலும் நடக்க வேணாம் என்னப்பா வெயிக்கில் அடிக்குது மழை காலத்தில் இப்படி வெயில் இந்த சைக்கிள் தண்ணி காற்று போட்டு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஆக்கள் இல்லை எனக்கு நேரம் இல்லை அடிக்குது தலை அடிக்குது அடே சின்னவன் என்னப்பா இதான் வேண்டி போட்டேன்டா இந்த வேலி அடைக்கணும் இல்லை பின்னுக்கு என்ன இந்த கிணத்தடி வேலியடா அடிக்கிறதுக்கு ஒரு டக்குன்னு ஒரு கயிறு ரெண்டு எடுத்தா இப்போ தானே வெறுறியல் கடைக்கு தானே போட்டு வெறுறியல் எனக்கு அது உடஞ்சி வச்சு கடைக்கு போட்டு தானே வெறுறியல் கடையை போட்டு வரேன்டா மறந்து போனேன்டா ஒரு கடை வேலி 1 கிலோ அந்த கைத்த வண்டி வந்து இருந்துட்டு வந்து சும்மா காய்க்காங்கப்பா பைக் வாங்கி தந்தீங்களோ நான் உங்களை கேட்டான் தானே இப்போ பைக் வாங்கி தாங்க வாங்கி தந்தீங்களோ அடுத்து சும்மா அதை வாங்கி இதை வாங்கினேன் அம்மா 50 வர்ற அதை வாங்கி வர்ற அம்மா இதை மறக்கிற நீ பண்ணி கொடுக்கல அவனை அம்மா முதல் கேட்டேன் வாசலியோ 8 மணிக்கு போய் வாங்கி கொடுத்தேன் இந்த நெச்சு கெச்சு கெச்சு வேறு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தனியோ எங்க வாங்கி கொடுத்தேன் அங்கே அந்த கடையில் வந்து இந்த முன் வீட்டுக்கு வித்த அதில் தோட்டத்தில் திரும்பி தோட்டத்தில் போய் பிடிங்கி தான் கொடுத்தேன் நான் நீங்கள் வாங்கி தந்தீங்களா பைக் வாங்கி தந்தீங்களோ உங்களை சைக்கிள் வாங்க காற்று போய் கிடக்கு என்னத்தில் நான் போகிறது இது வரை காத்தடிக்குது இவ்வளோ சொன்னேன் அந்த நாய்க்கு செல்லத்தை எங்கே கிடக்கு கடை அங்கே போய் வாங்கிக்கலாம் இப்போ திரும்பி நான் வேறு கடாப்பா கால் உலை நடக்கலாம் கிடக்கு நடக்க கால் நோவுது ஸ்கூலுக்கு நடந்து போகிறதுன்றது எக்ஸாம் வருது ஒரு மாசத்துல எக்ஸாம் வர சும்மா படிக்க விடுங்க நம்ம நோட்ஸ் படிச்சு கொண்டு வரேன் என்ன போன்ல படிக்கிறீங்க எங்க காட்டு வர திருப்பி காட்டுவாங்க என்ன ஆரம்பிச்சு சார் மாதிரி கிடக்கு ஒன்று நான் இது நோட்ஸ் நான் இப்போ டான்ஸ் எடுக்கிறேன் ஆர்ட்ஸில் டான்ஸ் எடுக்கிறேன் களைச்சு விழுந்து போய் வந்து காத்து இல்லடா வடக்கண்டவில் நடந்து போய் வேண்டிட்டு உண்மை போங்க போடா இறங்கடா போகுதுல நாளைக்கு கிடைக்கிறேன் போங்க இந்த காய்ச்சல் போது மூடாங்க எல்லாம் தெரியுது இருக்கலாம் மூடு அப்போ தானே அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இறங்கடாப்பா கரியா சும்மா போங்கப்பா கால் உழையுதாப்பா சும்மா ஏற்பாடு படுத்துறீங்களா என்னப்பா அடியே அங்க அக்கா கேட்டீங்களா ஏதாவது அக்கா அனுப்பணியானே அக்கா அங்க என்ன என்ன கேட்டுக்கிறீங்க சும்மா போங்க என்ன போயிடலாம் எக்ஸாம் இருக்கு நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன் என்னடாப்பா செய்யறோட எல்லாம் வந்து அவள் வளர்த்த வளர்ப்பு 2 பின்னு போட அவளுக்கு செடி வேறு இந்த நேரத்தில் இருந்தோம் அப்பா ஜூஸ் கொண்டு சொல்லுங்க படிக்கிறேன் உனக்கு தான் இல்லாத கூட A few moments later. ஹலோ என்ன மேடம் என்ன செய்திகள் இங்கே வீட்டுக்கு பின்பக்கம் இருந்தால் கதைக்கிறேன் அப்புறம் நிற்கிறா அம்மா நிற்கிறா வந்து கண்டிச்சினமும் அடிப்பினும் சாப்பிட்டீங்களே சரியா ஒரு மாதத்தில் எக்ஸாம் வருதுதானே படிப்பேன் இன்னும் ஒன்றும் தொட்டும் பார்க்கல யாரை கோல் பண்ணி நம்ம ஆரம்பிடுங்க அப்படியே கால் பண்ணுறான் பாருங்க ஹலோ மச்சான் டைட்டிலோ டைம் டேபிளோ வந்துட்டோடா என்ன எப்போ வாங்குது ஒரு மாதத்துக்கு தொடங்குறோம் மச்சான் படிக்கணும் மேலே ஒன்று தொட்டும் பார்க்கல இப்போ அவரோட காய்ச்சி கொண்டு வந்தா சரி ஓகே என்ன மச்சான்ப்பா மச்சான் நீ குரூப்பாக படிக்கிறேன்னு தெரியும் நான் கொடுக்கு தானே அடிக்க போகிறேன் நீங்கள் நல்லா படிப்பீங்க மச்சான் இப்போ நான் அடிச்சு போட்டு வீட்டை வந்தால் என் அம்மா கிளைக்க சரி நான் பார்த்து படிக்கிறேன் மச்சான் சரி வையா நான் பார்க்குறேன் டைமில் பார்க்குறேன் போதே எக்ஸாம் வந்துட்டுதோ அதுக்குள்ளே என்னோட வந்தது எக்ஸாம் என்ன செய்யலாம் எக்ஸாம் எழுதினா எல்லாம் ஃபெயில் தான் வரும் சரி வீட்டை விட்டு தான் கிடைக்கும் மேற்கனவே நான் செய்கிற சோஸாக இருந்தோன்னு இருக்கிறேன் அம்மா துடுப்பு கடையில் அடித்து கிடைக்க போகுது என்ன செய்கிறது எக்ஸாம் எழுதக்கூடாது கை காலை முறிச்சா அது வேறு நோவும் அப்படிங்க போய் விழுந்து கை காலை முறிச்சு போட்டு வந்து திரும்பி இருக்கலாம் அம்மா எழுதுல விளக்கையை முறிச்சாலும் ஐயோ கை நோவும் ப்ரோ ஆப்ரேஷன் அது வந்து செய்வாங்க என்ன செய்ய நல்ல ஐடியா இருக்குது அந்த ஐடியா செய்தாச்சான்னு சரி வாரம் போடுங்க நான் தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆள் மீடியாவில் இருக்கிறார் இல்லையா அவரை கூப்பிடுவோம் ஹலோ அண்ணா ஹலோ நீங்கள் எஸ்பிகே அஜி அண்ணா தானே ஆமாம் நான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தம்பி கதைக்கிறேன்னா வேற சொல்லுங்க என்னண்டாண்ணா இப்போ நான் ஒரு சாதனை ஒன்று செய்யலாம்னு இருக்கிறேன்னா என்ன சாதனை நித்திரோல போறீங்களோ இப்போ வளமையாக இலங்கை நடக்கிறான் இலங்கையை சுற்றி நடக்கலாம்னு நினைக்கிறேன் அதான் உங்கள் மீடியா சப்போர்ட் இது தந்தீங்கண்ணா நீயும் தொடங்க போறியாடா கோதாரி
இல்லைண்ணா இலங்கைக்கு நடக்க போறியா நீ ஓ நடப்ப மட்டும் பார்க்குறேன் அண்ணா அட உங்க எல்லாரும் நடக்கிறதெல்லாம் நிற்கிறான் நீ ஏதோ வித்தியாசமா செய்யேன் பார்த்து வித்தியாசமாவோ ஏதாவது உருள்றது மாதிரி ப்ராடக்ட் அடிக்கிற மாதிரி உருள்றாண்டா என்ன கல் எல்லாம் குத்தும் நடக்கிறனாலும் பரவாயில்ல அப்போ அதை விடுப்ப அதே சாதனையை செய்யக்க இதாக இருக்காடா அப்போ அதை விட கொஞ்சம் கஷ்டமா டைம் எடுத்து செய்யக்கடா அது கொஞ்சம் ரீச் ஆகும்டா அப்போ நீ இப்போ ப்ராடக்ட் அடிச்சியேன்டா ஓ இப்போ அதில் எங்கே நாவக்குழி சந்தி இருக்குல்ல ஓ அதில் ஒரு கடை போட்டிருக்காங்க சரியோ அங்கே என்னென்னா இப்போ பேக்கேஜுகளுக்கு சாமான் கொடுக்குறாங்க இப்போ இலங்கை சுற்றி நடக்கிறது நீந்துறது உருள்றாண்டா ஒரு பேக்கேஜஸ் இருக்குது அங்கே எனக்கு இல்லையோ அது அது அவளாண்டு பேக்கேஜ் வரைக்கும் உனக்கு இப்போ நடக்க போகிறேன்ட்டு சப்பாத்து வரும் ஒரு பச்சை கலர் டிஷர்ட் ஆரஞ்சு கலர் டிஷர்ட்டுகள் வருமா பார்த்துக்கிறேன் ஒருத்தர் ஒரு கலரில் போட மற்றது நல்ல ஒரு டைட்டர் இது ஒன்று வரும் உள்ளுக்க போடுறதுக்கு இறங்கக்கூடாது இல்லை அந்த பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை சரி அதுகளும் வரும் முழங்கால காட்டுறது அதெல்லாம் கொடுப்பினாமே மற்ற ஒரு கொடி உண்டு அது ஃப்ரீயாக தருவாங்களோட பேக்கேஜோட வரும் சரி எங்கே நாடு கொள்ளையானே எங்கட நாடு தானே சரியா மற்றது உனக்கு இப்போ உருள்றாண்டாப்போ பெட்ஷீட்டுகளும் வரும் மற்ற அதுக்கு இப்போ 2 பேர் அரேஞ்ச் பண்ணி விடுவாங்க இப்போ நீ உருளை எனக்கு இப்போ உருள்றாண்டு தான் ஞாபகம் வருது இப்போ கைக்கு மூட்டுக்கெல்லாம் சாக்கர் கட்டி கொண்டு தானே தானே உருளை நோவாது அதான் பேக்கேஜுக்கு எல்லாம் வந்துடும் மேடம் 2 பேர் எக்ஸ்ட்ரா விடுவாங்க ரெண்டா முன்னுக்கு ஒருத்தன் விரிச்சு கொண்டு போவான் துணியை சரியோ வெஜிடேன் அதை வந்து முன்னுக்கு விரிப்பான் பின்னுக்கு ஒருத்தன் சுருட்டி கொண்டு வருவான் அப்போ நீ உருளைக்கு உனக்கு அந்த கல்லுகள் பெருசாக தேய்க்காது அப்படி அப்போ பிரச்சனை இல்லையா என்ன இப்போ எனக்கு இந்த மீடியா சப்போர்ட் தருவீங்க மீடியா சப்போர்ட்டுகள் தரலாம் விடாப்பா இப்போ நாளைக்கு கஷ்டம் போலடாக்கு நாளைக்கு இன்னும் இந்த மாசத்துக்குள்ள தொடங்கணும் அவசரம் அலுவலம் ஒன்று இருக்கேன்னா இல்ல நாளைக்கு கஷ்டம் ஏன்னா நாளைக்கு ஒருத்தன் நேரம் 12 வயது படியன் ஒருத்தன் வலிக்கிறான் குறுக்கால இலங்கை குறுக்கால போறான் நான் வலிக்கிறேன் தானே வலிக்கிறான் நாலண்டைக்கு என்னண்டா இன்னும் ஒருத்தன் ஓயல் படியன் ஒருத்தன் வலிக்கிறான் என்னண்டா மேலே இருக்குல்ல காண்டி அங்க எதுக்குள்ள குதிக்க போறான் அப்போ அதெல்லாம் முடிச்சு வீடியோ எடுத்து வேற எப்படி 4 வாரம் 4 தொடங்கும் சரி சரி இந்த மாசத்துக்குள்ள என்ன சரி என்ன சரி பார்த்து செய்து விடுறேன்னு இருக்கா நீ கொஞ்சம் இதுகளை ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுங்க பிறகு யாரும் 2-3 பேரை கூட்டிடுவாங்க யூடியூபர்ஸ் தெரியும் தானே அதில் நீ குழம்பா எங்க இருக்கிறாங்க வட்டுக்கோட்டையில் 2 பேர் இருக்கிறாங்க பண்டத்தில் பிள்ளை இருக்காங்க அவங்களெல்லாம் கூட்டிடலாம் சரி நான் கேள்வியில் கேட்க கொஞ்சம் பார்த்து கேட்க சொல்லுங்கண்ணா அவங்களுக்கே கேள்வி கேட்க தெரியாது நான் தான் சொல்லி கொடுப்பேன் கேள்வி நீ சரி யோசிக்காத சரி அண்ணா வந்துடுங்க சரி ஓகே ஓகே அண்ணா பாய் ஓகே அப்பாடியோ அப்போ எக்ஸாம் கட் பண்ணலாம் படிக்க தேவையில்லை உருட்ட வழியா ஆனால் இந்த முடிவு நீங்கள் எடுத்ததுக்கு என்ன காரணம் எனக்கு சின்னலேருந்தே சாதிக்கணுமான்ற ஒரு ஆசை இருந்தது நம்ம புலமை பரிசில் சாதிக்கணும்னு நினச்சினா அது கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதினா என்னால் பாஸ் பண்ண முடியல அதால் அதுலேருந்தே யோசிச்சு கொண்டு தான் நான் ஏதாவது சாதனை செய்யணும்னு அதால் தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தினேன் ரெண்டாயிரம் நடந்தானே போயினும் அப்போ நானும் பார்த்தேன் நடந்து போகலான்னு தான் பார்த்தேன் நான் அப்புறம் தெரிஞ்ச ஒரு அண்ணா சொன்னார் எல்லாரும் செய்கிறத நீ ஏன்டா செய்கிறேன் தான் நான் பிறர்கிட்ட அடிச்சு கொண்டு போக போகிறேன் அதுதான் பாதுகாப்புக்கு எல்லாம் கட்டியிருக்கிறேன் அதே என்னண்ணா நீங்க அந்த கையை அப்படி ஆட்டி கொண்டு இருக்கிறீங்க முதல்ல இருந்து என்னதுக்காக அந்த கை இங்காளி கை வந்து இப்படி இடைஞ்சலா கிடக்காதான் இப்படி அதே ஆட்டி கொண்டு இருக்கிறீங்க ரைட் ரைட் அந்த பின்னுக்கும் பஞ்சு கொழுவினீங்களோ இல்லை என்னென்னா இப்போ ஒரு பக்கம் கைக்கு கட்டியிருக்கிறேன் நீங்களே பின்னுக்கு கட்ட முடியும் என்னடா பஞ்சு வாங்க காசு காணாது வீட்டு அம்மா தெரியல அம்மா ஏசி போட்டு அம்மா தான் சொல்லல இன்னும் இதண்ட போகிறோன்னு சொல்லல அதால் வந்து பின்னுக்கும் இதுக்கும் யாரும் ஸ்பான்சர் பண்ணிச்சுனோம்டா வாங்கி கட்டலாம் அது பிரச்சனை நீ இப்போ ஒரு கிலோமீட்டர் தாண்டமுன்னு உனக்கு வந்துடும் 1 லட்சம் 2 லட்சம் போட வலிக்கிட்டுருவாங்க செய்யச்சுனோம்னா எனக்கு சந்தோஷம் தான் அது என்னென்ன தலையில் என்ன கிடக்கு உங்களுக்கு அது தலையில் என்ன ஒரு பைப் வச்சுக்கிறோம் இப்போ இந்த உருண்டு கொண்டு போய் சில நேரம் மழை காலம் வந்துட்டு தானே டிசம்பருக்கு மழை வரும் வெள்ளங்கள் ரெண்டா மட்டும் நான் எழும்பி நடக்க இல்லாம மாட்டேன் நான் ஃபுல்லாக உருண்டு கொண்டு தான் போக போகிறேன் இலங்கையை சுற்றி உருண்டு கொண்டு தான் போக போகிறேன் இப்போ வெள்ளம் வந்தால் அப்படி பிடிச்சி கொண்டு போவேன் நீங்கள் எழுப்பி நடக்கவே மாட்டேன் எழுப்பி நடக்கவே மாட்டேன் நான் அந்த அவ ஓடுறான்னு சொல்லி போட்டு நடக்கிற மாதிரி நான் எல்லாம் எழுப்பி நடக்க மாட்டேன் உருண்டுறதான் லட்சியம் என்ன சாதனை செய்யணும் கிளவுஸ் என்னதுக்கான சேர்கள் என்ன துடைக்கும் அது கையில் அலர்ஜிக்கு எதுவும் வந்தாலும் வந்து கிளவுஸை போட்டிருக்கேன் அப்போ சர்வெக்ஸ் அதில் ஒன்றும் கொண்டு போகலையே அதெல்லாம் எனக்கு என்னோட 2 பேர் வருவீனா 2 பேர் வருவீனா அவை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பீனா உருளைக்கே துவச்சி தந்துடுவீங்க உருளைக்கு அந்த வெள்ளத்துக்கே போட்டு துவச்சி கொண்டு போவேன் நீங்கள் சொல்கிறீங்க நான் உருண்டு தான் தெரியும் பெருவனும் செய்ய மாட்டேன் அப்போ என்ன நீங்கள் 1-2 எல்லாமே நின்று போவீங்க உருளைக்கு அப்படியே வேறு அப்படியே போய் கொண்டு இருக்கேன் அதுக்கும் பேக்கேஜில் ஆக்கள் ஆட் பண்ணி இருப்பினோம் அது இப்போ இந்த கழிவுறதுக்கு எல்லாம் ஆக்கள் வரையணும் சரி உங்களை பார்த்தா சின்ன படியமாக இருக்கிறாங்க எத்தனை வயசு எனக்கு இப்போ தான் 19 என்ன 19 வயசுலேயே சாதனை புரிய போகிறீங்களா எனக்கு சின்னலேருந்து ஆசை அந்த புலமை பரிசில் வெயில் விட்டதுலேருந்து ஆசை செய்யணுமெண்டு அதான் அது இப்போ 19 இல்லை இப்போ 1 மாதத்துல எக்ஸாம் வரப்போகுது போல் அந்த எக்ஸாம் கட் பண்ண தான் நடக்கிறேன் இல்லை ஏன்னா எக்ஸாம் அது பிறகு தான் ஸ்கூல் நிர்வாகம் என்ற இதை சாதனையை புரிஞ்சு கொண்டு அனுமதி வழங்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு செய்ய கேன்சல் பண்ணி தருவாங்க
இப்போ எனக்கு அது படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு அங்கால இருக்கட்டும், அதெல்லாம் 2ஆம் கட்டம். முதல்ல இந்த சாதனை செய்யணும் பண்ணா. அப்படி என்னதாமி படிப்பு பிந்தா உங்களோட கல்யாணங்களும் பிந்துமல்லோ? அது இன்னும் காலம் கிடக்கு தானே, அது எங்கேயாவது காசு கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கலாம் தானே, இப்படி அப்போ தானே செய்யணும். பிரச்சனை இல்லை, அது பார்க்கலாம். இப்போ நிறைய நான் நடக்கேன்னா இப்போ நிறைய பேர் உதவிகள் செய்வாங்க, நாங்கள் எல்லாம் லட்சங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க தானே, அப்போ எங்களுக்கு தருவாங்க. அப்போ நீங்கள் காசுக்காக தான் போடாதீங்க போடாதீங்க, நான் மாறி கழிச்சிட்டு உண்மையாக சொல்லி போட்டேன்னா இந்த போட்டு விடுங்க பிரச்சனை. சரி, எடிட்டர் அதை கட் பண்ணி விடுங்க. சரி என்ன ஓகே. மற்ற தம்பி நீங்கள் போய் கொஞ்சம் பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் போட்டு கொண்டு போறீங்க. எல்லா பாதுகாப்பும் பாருங்க வரேன்னு என்ன தம்பி அது கலண்டு போச்சுன்னா இது எல்லாம் வந்து 2 பேர் செய்வாங்க. பாதுகாப்பு கவசங்களும் போட்டுக்கிறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் என்ன வர்றாங்க. நீங்கள் இப்போ இலங்கை முழுக்க உருண்டு முடிப்பீங்களோ? கட்டாயம் உருண்டு முடிப்பேன், அதான் இந்த சாதனையை செய்யணும் எல்லாம். இதை பற்றி உங்களோட வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறேன்? அச்சோ இன்னும் நான் விட்டு சொல்லிடுறேன், சொன்னால் ஓம் பண்ண மாட்டேன், தனியாக அனுப்புகிற தானே என்ன இதுக்கு ஒரு கேட்போம். இது நில்லுங்க, இதுலேயே லைவ்லேயே கேட்டு விடுவோம். அப்பா அப்பா நிறைய பேர் நிற்கிறீங்க, இந்த படியை கண்டுங்க சின்னவனை. அப்படி அப்பா என்ன உரால் விழாங்க இல்லை, சும்மா நடிக்காங்க, கொஞ்சம் நிற்கிறேன் நான். இது எங்களை விட்டு குசானுகளை இதேண்டாரு நீ எடுத்து கட்டி கொண்டு நிற்கிறாது. நான் அப்பா இலங்கையை சுற்றி உருண்டு இதாண்ட போகிறப்பா. இலங்கையை சுற்றி உருள போகிறேன். இலங்கையை சுற்றியோ? ஓ என்ன இலங்கையை சுற்றி உருள் வேணாம், கரையோரத்தால் அப்படியே உருண்டு கொண்டு போகிறேன்ப்பா. கோதாரி விழுந்தவனா குதில ஒரு சாமான் வேண்டி தர சொன்னா வேண்டி தர மாட்டோம்னா இலங்கையை சுற்றி உருள போறீங்க. சாதனை பண்ணணும் அப்பா, அதான் என்னத்துக்கு இந்த சாதனை என்ன விளங்கலே? வார மாசம் இது வருதுன்னு கோதாரி விழுந்தவனே இல்லையாப்பா, இல்ல கரெக்டடா போகுதுல தம்பி. இந்த கண்டென்ட் நேயில வந்து ஓ பண்ணு தம்பி, இந்த கேமரா வேற உதலக்கல. அது மீடியாப்பா, மீடியா. இவன் அந்த இங்க நியூயார்க்ல இருந்து வந்தவனே இல்ல, இவன் வெளியில அனுப்புங்க தம்பி. இத கட் பண்ணும்போது அந்த வீடியோ கட் பண்ணு. இல்லையாப்பா லைவ் போகுதுப்பா, லைவ் போகுது தம்பி. இத கட் பண்ணு. ஒரு அனுமதியோட தான் வந்தாங்கல்ல. அட இவனை நம்பி நீ வந்து நிக்கிற, இவன் உதுல போக திருப்பி வந்துருவான்டா. இலங்கை சுத்துறானே. இல்லையாப்பா சாதனைப்பா, சாதனை செய்யணும். அட நீ என்ன சோதனை செய்யாம உள்ள போடா. இல்லையாப்பா போகணுமாப்பா. என்ன போகணும்? இதுல ஏதாவது மட்டும் உருண்டு காட்டு, நான் அப்புறம் பாப்போம். என்ன இப்ப வெயிலா கிடக்கப்பா, அது நான் பிறகு நீ உருள போற தம்பி. உங்களுக்கு எப்ப பகல் ஃபுல்லா உருளாண்ட சொன்னவன் அப்ப ஹால் ஃபுல்லா என்ன கெடுக்காதேப்பா, நான் உருளணுமாப்பா. அட உள்ள போடா. அப்ப சரம் காட்டு கலட்டினாடா பாஞ்சு பாஞ்சு அடிப்பேன். இங்க அப்ப விளையாடாத, ஒரு மாசத்துல எக்ஸாம் வருது, நான் படிக்கவும் இல்லை. இது இப்படி போனா தானே ஸ்கூலுக்கு மாத்தலாம். அப்பா ப்ளீஸ் அப்பா உள்ள போ. அப்பா என்னப்பா ஒரு சாதனை பார்த்து உள்ள போ. சாதனை செய்ய படிப்ப முடியடா. நீ படிப்புல என்ன வந்து படிச்சு கொண்டு செய்யற என்ன செய்யற? ஒரு பிள்ளைய சாதிக்க விடுற நீ போப்பா. நீ என்ன சோதிக்க போடாப்பா.